Hello students, welcome to the social science class. Today we are all going to see the new lesson in geography, natural hazards, understanding of disaster management in practice. Let's see the learning objectives to understand the meaning of natural hazards and disaster, to get familiarized with natural and man-made disaster, to know about the disaster management and disaster management cycle, to know several survival techniques. ஸோ இந்த லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, இதில் அந்த லெசனில் என்னென்ன பார்க்க போகிறோம்னா, இயற்கை இடர்கள் பேரிடர்களினுடைய மீனிங் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அதே மாதிரி இயற்கை, அதே மாதிரி மனிதனால் உருவாக்கப்பட்ட டிசாஸ்டர்ஸ் இருக்கு இல்லையா, அதை பற்றியும் தெரிஞ்சுக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு டிசாஸ்டருடைய மேலாண்மை, அந்த பேரிடருடைய மேலாண்மை சுழற்சி பற்றி நம்ம பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு லாஸ்ட் பாயிண்ட்டு வாழும் நுட்பங்கள் பற்றி நம்ம இதில் தெரிஞ்சுக்க போகிறோம். இன்ட்ரடக்ஷன். Every day, almost all the newspaper and television news channels carry reports on natural hazards and disaster that occurred in several parts of the world. Neither all the hazards nor all the disaster can be preventable, but the destruction can be minimized. ஸோ உலகில் இருக்க பல பகுதியில் நிகழும் இயற்கை இடர்கள் பேரிடர்கள் குறித்த செய்திகளை நம்ம டெய்லியுமே நியூஸ் பேப்பர்லேயும் டிவி சேனல்லையும் பார்த்துட்டு தான் இருக்கோம். ஸோ அந்த பேரிடர்கள் நிகழாமல் தடுக்க முடியாது, ஆனால் அதை அந்த அழிவை நம்மளால் என்ன பண்ண முடியும்னா மினிமைஸ் பண்ண முடியும். அதாவது இயற்கை நேச்சுரல் டிசாஸ்டரை நம்மளால் தடுக்க முடியாது, ஆனால் நம்மளால் என்ன பண்ண முடியும்னா அதை மினிமைஸ் பண்ண முடியும், அதாவது குறைக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. For better understanding, we must know what is natural hazard, what is a disaster, what is a disaster management, and so on. Let us learn about some important terminologies along with disaster management techniques. இயற்கை இடர் என்றால் என்ன, பேரிடர் அப்படின்னா என்ன, பேரிடர் மேலாண்மைனா என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பாக. ஸோ அது மட்டும் இல்லை, பேரிடர் மேலாண்மை நுட்பங்களுடன் அதற்கு தொடர்புடைய கலைச்சொற்களையும் பற்றி நம்ம இதில் லேர்ன் பண்ண போகிறோம். ஹசார்ட். Generally, a hazard is a dangerous phenomenon, substance, human activity or condition that may cause loss of life, injury, health impact, property damage, loss of livelihood, services, social and economic distribution, or environmental damage. Natural hazard or natural phenomenon that might have negative impact on human or the environment. Natural hazards are classified into two broad categories, geophysical and biological. ஹசார்ட் அப்படின்னா இடர்னு சொல்லுவோம் தமிழில். பொதுவாக ஹசார்ட் அப்படிங்கிறது ஒரு ஆபத்தான நிகழ்வு தான். மனித செயல்பாடு இல்லைன்னா வாழ்க்கையில் இழப்பை அது ஏற்படுத்தும் நிலை. காயம், பொருட்சேதம், சொத்துக்கள் சேதமடைகிறது, வேலை இழப்பு, சுகாதார பாதிப்பு, வாழ்வாதார இழப்பு, சமூக பொருளாதார இடையூறு, அது சுற்றுச்சூழல் சேதம். ஸோ இதெல்லாம் தான் அதில் ஏற்படுறது. இயற்கை இடர்கள் அப்படிங்கிறது இயற்கை நிகழ்வுகளையும் சுற்றுச்சூழல் மேல் ஏற்படும் எதிர்மறை தாக்குதல் தான் அப்படின்னு சொல்கிறோம். இயற்கை இடர்கள் புவியியல் உயிரியல் இடர்கள் என 2 பிரிவாக வகைப்படுத்தப்பட்டிருக்காங்க. Disaster. A disaster can be generally defined as a serious distribution in the society causing widespread material, economic, social, or environmental losses which exceed the ability of the affected society to cope using its own resources. Disaster impact may include loss of life, injury, disease, and other negative effect on human physical, mental, and social well-being, together with damage to property, destruction of assets, loss of services, social and economic distribution, and environmental degradation. Hazards are termed as disaster when they cause widespread destruction of property and human lives. ஸோ டிசாஸ்டர், ஒரு பேரிடர் அப்படிங்கிறது பொதுவாக சமூகத்தில் ஒரு கடுமையான இடையூறு தான்.
ஸோ பரவலான பொருளாதாரம், சமூகம் இல்லைன்னா சுற்றுச்சூழல் இழப்பு இது எல்லாத்தையும் ஏற்படுத்தும். ஸோ இது பாதிக்கப்பட்ட சமூகத்தினுடைய சொந்த வளங்களை வந்து பயன்படுத்தி சமாளிக்கும் திறனை வந்து அது மீறுது. பேரழிவு தாக்கங்களில் வந்து பார்த்திங்கன்னா உயிரிழப்பு ஏற்படும், காயம் ஏற்படும், நோய் ஏற்படும், தொற்று நோய். அப்புறம் மனித உடல், மனம் மற்றும் சமூக நலவாழ்வு எதிர்மான விளைவுகள், சொத்து சேதமடையும், சொத்துக்களை அழிக்கிறது, சேவைகள் இழப்பு, அப்புறம் சமூகம் பொருளாதாரம் சீர்குலைந்து போகிறது, சுற்றுச்சூழல் வந்து சீரழிஞ்சு போகிறது. ஸோ இது எல்லாமே இதுக்குள்ளே வந்து அதில் அடங்கும். ஸோ மனித வாழ்வில் வந்து பெரிய அளவில் வந்து சொத்து அதே மாதிரி மனித உயிர்கள் வந்து பரவலாக வந்து பாதிக்கப்படுறப்ப அது வந்து பேரிழவு அப்படின்னு தான் நம்ம அழைக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஹரிக்கேன் இஸ் a natural hazard. It develops at sea when it reaches land and destroys buildings and kills people. It can be described as a டிசாஸ்டர். ஸோ எக்ஸாம்பிள் சூறாவளி. ஹரிக்கேன் அப்படிங்கிறது ஒரு இயற்கை இடர். இது வந்து கடலில் வந்து உருவாகும். இந்த சூறாவளி வந்து நிலத்தை வந்து அடையிறப்ப கட்டடங்கள் வந்து டேமேஜ் ஆகும். அது மட்டும் இல்லை, உயிர் சேதமும் ஏற்படுத்தும். ஸோ இதனால் இதை வந்து டிசாஸ்டர் அப்படின்னு சொல்லி நம்ம அழைக்கிறோம். டைப்ஸ் ஆஃப் டிசாஸ்டர் கொடுத்துருக்காங்க. டைப்ஸ்: நேச்சுரல் டிசாஸ்டர், மேன்மேட் டிசாஸ்டர். அதோடைய சோர்ஸு, அதோடைய எஃபெக்ட் என்ன அப்படிங்கிறத நம்ம கீழே பார்க்கலாம். Earthquake. A sudden movement or trembling of the earth crust is called as earthquake. The movement of the tectonic plates, mass bursting, landslides, surface fault, etc. causes earthquake. earthquakeனா நிலநடுக்கம். ஒரு திடீர் நகர்வு இல்லைன்னா புவி மேலோட்டில் ஏற்படும் நடுக்கத்தை வந்து நிலநடுக்கம் அப்படின்னு சொல்லி நம்ம அழைக்கிறோம். புவி தட்டுகளுடைய நுகர்வு, நிலச்சரிவு, மேற்பரப்பு பிளவு, ஸோ இதெல்லாம் வந்து நிலநடுக்கத்திற்கு ஒரு காரணமாக இருக்குது. ஸோ அதோடைய எஃபெக்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸ்ட்ராங் earthquake, லாஸ் ஆஃப் லைவ்ஸ், பில்டிங்ஸ், ரோட்ஸ், பிரிட்ஜஸ் அண்ட் டேம்ஸ் ஆர் டேமேஜ்டு. ஸோ இது எல்லாமே வந்து டேமேஜ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. causes flood, tsunami, landslides, fires, breakdown of water supply and electrical lines, and may change the course of a river too. ஸோ அது மட்டும் இல்லை, மின்சாரம் வந்து துண்டிக்கப்படுறது, தீ விபத்து ஏற்படுறது, நீர்க்குழாய்கள் வந்து உடைஞ்சு போகிறது. ஸோ இதெல்லாம் நிகழும். அது மட்டும் இல்லை, மேலும் ஆற்றுடைய பாதையை வந்து அது மாற்றக்கூட செய்யும். ரீசன்ட் ஹசார்ட் இன் இந்தியன் அண்ட் தமிழ்நாடு. On 2nd to 3rd May 2018, a high-velocity dust storms swept across the parts of North India and more than 125 people died and over 200 were injured. In Uttar Pradesh, 43 died in the city of Agra and about 30 died other parts of the state. In neighborhood of Rajasthan state, 35 people died and over 200 were injured. The wind downed more than 8,000 electricity posts and uprooted hundreds of trees. ஸோ ரீசெண்டாக இந்தியாவிலையும் தமிழ்நாட்டிலையும் வந்து ஏற்பட்ட இடர்கள் என்ன அப்படின்னா, 2018 மே 2-3 தேதியில் வந்து அதிக திசை வேகத்தோடைய வீசிய புழுதி புயல் வட இந்தியாவிலுடைய ஒரு பகுதியை வந்து அது தாக்குச்சு. அதில் உத்தரப்பிரதேசத்தில் 43 பேரும், ராஜஸ்தானில் 35 பேரும் அண்ட் அதர் மாநிலத்தில் வந்து கொஞ்சம் பேரும் வந்து இறந்துருக்காங்க. ஸோ 200க்கும் மேற்பட்டோர் வந்து காயமடைஞ்சிருக்காங்க. ஸோ இந்த காற்று அப்படிங்கிறது 8,000 மின்கம்பங்களை வந்து கீழே சாய்ச்சிருக்கு. ஸோ ஆண்டுகளாக வந்து வாழ்ந்த மரங்களையே வந்து இது வேரோட சாய்ச்சிருக்கு. அது மட்டும் இல்லை, 2004 சுனாமிக்கு அப்புறம் தமிழகத்தை தாக்கிய மிக மோசமான புயல் தான் வந்து கஜா. இது வந்து கடலோர மாவட்டங்களில் மிக மோசமான சேதத்தை வந்து ஏற்படுத்துச்சு. குறிப்பாக வந்து வேளாண்மையை வந்து அது சீர்குலைத்தது. When earthquake jolt the ocean floor, the sudden dislocation of the sea bed occurs and the resulting displacement of water can produce one or more huge destructive waves known collectively as a tsunami. The sea waves rise to several meters and may reach the coast within a few minutes. சுனாமி அதாவது நிலநடுக்கம் வந்து கடலுக்கு அடியில் வந்து ஏற்படும் நிலச்சரிவு, எரிமலை, வெடிப்பு, அதை
குறுங்கோள் போன்றவற்றால் ஏற்படுற மிகப்பெரிய அலைகள் தான் வந்து சுனாமின்னு சொல்லுவோம். ஸோ கடல் அலைகள் வந்து பல மீட்டர்கள் உயரம் வந்து எழுந்து சில நிமிடங்களில் வந்து கரையை வந்து அது அடையுது. இதோட பாதிப்பு பாருங்கள், வெள்ளப்பெருக்கு ஏற்படும். அப்புறம் டிரான்ஸ்போர்ட்டேஷன், அதாவது போக்குவரத்து வந்து இடையூறு ஏற்படும். பவரு, மின்சாரம், ஸோ தகவல் தொடர்பு, தண்ணீர் விநியோகம், ஸோ இதெல்லாம் வந்து பாதிக்கப்படும். சுனாமிங்கிற வேர்டு வந்து பார்த்திங்கன்னா ஜாப்பனீஸ் வேர்ட்லேருந்து வந்தது. டிஷ்யூங்கிறது ஹார்பர், நாமிங்கிறது வேவ்ஸு. ஹார்பர்னால் வந்து தமிழில் வந்து துறைமுகம்னு சொல்லுவோம். நாமி அப்படின்னா வேவ்ஸ், அலைகள் அப்படின்னு சொல்லுவோம். அதோட மீனிங் இதுதான். நெக்ஸ்ட்டு ஃப்ளட்டு. Sudden overflow of water in a large amount caused due to heavy rainfall, cyclone, melting of snow, tsunami or a dam burst. ஸோ ஃப்ளட் அப்படின்னா வந்து வெள்ளப்பெருக்குன்னு சொல்லுவோம் இல்லையா. கனமழை, புயல், பனி உருகுதல், அப்புறம் ஆழிப்பேரலை, அதாவது சுனாமி, இல்லைன்னா வந்து அணைக்கட்டு வந்து உடையிறது. ஸோ இந்த மாதிரி திடீர்னு ஏற்படுறது, அதிக அளவிலான நீர் வந்து வெளியேறது தான் வந்து வெள்ளப்பெருக்கு அப்படின்னு சொல்லுவோம். இதோடைய பாதிப்பு என்ன அப்படின்னா சொத்து உயிரிழப்பு ஏற்படும். அப்புறம் மக்களோட இடப்பெயர்வு, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிற மாதிரி ஆயிரும். அப்புறம் காலரா, மலேரியா, ஸோ இந்த மாதிரி தொற்று நோய்கள்லாம் வந்து பரவும். சைக்ளோன், a low pressure area which is encircled by high pressure wind is called a cyclone. Effect of cyclone. The main effect of tropical cyclone include heavy rain, strong wind, large storm surges near landfall and tornadoes. ஸோ புயல், உயர் அழுத்தத்தால் சூழப்பட்ட குறைவழுத்த பகுதியில் உருவாகும் காற்று தான் வந்து புயல்னு சொல்லுவோம். இதனால் ஏற்படும் பாதிப்பு என்ன அப்படின்னா வெப்பமண்டல சூறாவளியால் உருவாகும் முக்கிய பாதிப்புகளில் கனமழை, பலத்த காற்று, கரையின் அருகில் இருக்க பெரிய புயல் மற்றும் சுற்றுச்சூழல் இது எல்லாமே அடங்கும். சிவியர் cyclone storm Gaja crossed the coast of Tamil Nadu and Puducherry around Vedaranyam and Nagapattinam in the early hours of November 10, 2018 Friday with wind speed gusting of around 120 km, reported the Indian Meteorological Department. தமிழகம், புதுச்சேரியில் இருக்க கடலோர பகுதியிலான வேதாரண்யம், நாகப்பட்டினம் இதை சுற்றிலும் வந்து 2018ஆம் ஆண்டு நவம்பர் 10 காலையிலேயே ஏர்லி மார்னிங்கே வந்து கஜா அப்படிங்கிற தீவிர புயல் காற்று 120 கிலோமீட்டர் வேகத்தில் வந்து வீசியதுனால வீசியது அப்படிங்கிறத இந்திய வானிலை ஆய்வு மையம் வந்து நம்மளுக்கு அறிவிச்சிருக்கு. Man-made disasters. Stampede. The term stampede is a sudden rush of a crowd of people, usually resulting in injuries and death from suffocation and trampling. It is believed that most major crowd disasters can be prevented by simple crowd management strategies. Human stampedes can be prevented by organization and traffic control, such as barriers, following cues, and by avoiding mass gathering. ஸோ மனிதனால் உருவாகும் பேரிடர்கள்னு சொல்லுவோம் இல்லையா, அது நெரிசல். ஸ்டாம்பீடுனா வந்து நெரிசல் அப்படிங்கிறது மக்கள் வந்து கூட்டத்தில் திடீர்னு ஏற்படும் பாதிப்பை அது வந்து குறிக்கும். ஸோ அதனால் காயங்கள் ஏற்படும், மூச்சு திணறல், மிதித்தல், ஒருத்தருக்கு ஒருத்தர் மிதிக்கிறாங்க இல்லையா, அதனால் ஏற்படுற காயம். ஸோ இதன் விளைவாக வந்து அது அமையும். பெரிய அளவிலான மக்கள் நெரிசலால் ஏற்படும் பேரிடர்கள் வந்து எளிமையான கூட்ட மேலாண்மை உத்திகளால் வந்து தடுக்க முடியும் என நம்பப்படுது. ஸோ மக்கள் கூட்ட நெரிசல் அப்படிங்கிறது நிர்வாகம், போக்குவரத்து கட்டுப்பாடுகளான தடைகள், வரிசை முறை பின்பற்றுதல், அதே மாதிரி கூட்டம் கூடுதலை வந்து தவிர்க்கிறது போன்றவற்றால் நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா தடுக்க முடியும். நெக்ஸ்ட்டு ஃபயர் இஸ் a disaster caused due to electrical short circuit accident in chemical factory, match and crackers factory. Fire involves 3 basic aspects: prevention, detection, extinguishing. ஸோ தீங்கிறது வந்து ஒரு பெரிய பேரிடர். அது வந்து ஒரு குறுகிய மின் சுற்று, வேதியியல் தொழிற்சாலை, தீப்பெட்டி, அப்புறம் வெடி தொழிற்சாலையில் ஏற்படுற விபத்தை குறிக்கும். 3 வகையாக வந்து அதை அம்சப்படுத்தியிருக்காங்க: கண்டறிதல், தடுத்தல், அப்புறம் அணைத்தல். ஸோ இப்போ மலைப்பகுதியில் ஏற்படும் காட்டுத்தீன்னு சொல்லுவோம் இல்லையா, அது, அப்புறம் அந்த பட்டாசு தொழிற்சாலையில் ஏற்படும் இல்லையா விபத்து. ஸோ அந்த மாதிரி இதை தான் வந்து இதில் குறிப்பிட்டிருக்காங்க.
Industrial disaster. Industry faces multiple risks involved with its production, transportation, storage, usage, and disposal of the effluents containing residuals and hazardous materials from nuclear and chemical industries. For example, bhopal gas leakage. நெக்ஸ்ட்டு தொழிற்சாலை பேரிடர். தொழிற்சாலைங்கிறது அதோடைய உற்பத்தி, அப்புறம் அந்த எஞ்சிய கழிவுகளை வந்து அகற்றுவாங்க இல்லையா அது, அப்புறம் அணுமின் வேதியியல் தொழிற்சாலையிலேருந்து வெளியேற்றப்படும் கழிவுப்பொருள். ஸோ இதெல்லாம் வந்து சில ஆபத்துகள் வந்து ஏற்படுத்தும். ஸோ அதெல்லாம் வந்து அவங்க எதிர்கொள்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் போபால் விஷவாயு கசிவு. நெக்ஸ்ட்டு வாட் இஸ் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்? The systematic process of applying administrative directives, organizations, and operational skills and capacities to implement strategies, policies, and improved coping capacities in order to lessen the adverse impact of hazards and the possibilities of disaster is called disaster management. ஸோ பேரிடர் மேலாண்மை அப்படின்னா என்னென்னா, பேரழிவோடைய விளைவுகளை வந்து தணிப்பதற்காக வடிவமைக்கப்பட்ட நடவடிக்கைகளை தான் வந்து பேரழிவு மேலாண்மை அப்படின்னு சொல்லி நம்ம அழைக்கிறோம். ஸோ அந்த பேரிடர் மேலாண்மையோடைய நிலைகளை வந்து 6 ஸ்டேஜாக வந்து கொண்டு வந்திருக்காங்க. The first one is prevention, mitigation, preparedness, response, recovery, rehabilitation. Disaster management cycle or disaster cycle. The 6 disaster management phases that have been used in the concept of disaster cycle are as follows. பேரிடர் மேலாண்மை சுழற்சி அல்லது பேரிடர் சுழற்சி. ஸோ பேரிடர் மேலாண்மை நிலை வந்து 6 படிநிலைகளாக வந்து கொண்டு பேரிடர் சுழற்சியாக வந்து பயன்படுத்தப்பட்டிருக்காங்க. Pre-disaster phase, prevention and mitigation. Reducing the risk of disaster involves activities which either reduce or modify the scale and intensity of the threat faced or by improving the conditions of elements at risk. The use of the term reduction to describe protective or preventive action that lessen the scale of impact is therefore preferred. Mitigation embraces all measures taken to reduce both the effect of the hazard itself and the vulnerable conditions to it in order to reduce the scale of a future disaster. ஸோ பேரிடருக்கு முந்தைய நிலை கட்டுப்படுத்துதல் இல்லைன்னா மட்டுப்படுத்துதல்னு சொல்கிறாங்க. எதிர்கால பேரழிவு அச்சுறுத்தலை வந்து தடுப்பதற்காக நடவடிக்கைகளை வந்து செயல்படுத்துறது, அது மட்டும் இல்லாமல் தவிர்க்க முடியாத அச்சுறுத்தலை வந்து தீங்கு விளைவிக்கும் விளைவிலிருந்து குறைக்கிறது, இது ரெண்டுமே அடங்கும். பேரிடரை வந்து குறைக்கிறது அப்படிங்கிறது வந்து என்னென்னா தாக்கத்துடைய அளவை வந்து குறைக்கிறது தான் மீனிங்கு. ஸோ மட்டுப்படுத்துதல் அப்படிங்கிறதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, அந்த ஆபத்தை வந்து குறைக்கிறதும் பாதிக்கக்கூடிய நிலைமைகளிலிருந்து அதை வந்து ரெடியூஸ் பண்ணுறதும். ஸோ இதுதான் வந்து கட்டுப்படுத்துதல் மற்றும் மட்டுப்படுத்துதல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. The next one is preparedness. The process includes various measures that enable governments, communities, and individuals to respond rapidly to disaster situations to cope with them effectively. The formulation of viable emergency plans, the development of warning system, the maintenance of inventions, public awareness and education, and the training of personnel. All preparedness planning needs to be supported by appropriate rules and regulation. ஸோ தயார் நிலைன்னு சொல்லுவோம் இல்லையா ப்ரிப்பேர்னஸ், அதாவது ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து ப்ரிப்பேர்டாக இருக்கணும். இது நடக்க போகுது, இயற்கையை வந்து நம்ம சொல்ல முடியாது, சடனாக கூட வரலாம். ஸோ இப்போ இந்த தடவை வருது அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் வரதுக்கான சிம்டம்ஸ் கிடைச்சா கூட நம்மளுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரிப்பேர்டாக இருப்போம் இல்லையா. ஸோ அதை தான் வந்து சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அரசுடைய அவசர நிலை திட்டம், எச்சரிக்கை, சரக்குகளுடைய பராமரிப்பு, பொதுமக்கள் இப்போ சரக்குகளுடைய பராமரிப்பு அப்படின்னா ஸோ இதனால் வந்து இந்த சரக்கு வந்து வீணாக போகுது அப்படிங்கிறப்ப நம்ம அதை வந்து சேஃபாக எடுத்து வைப்போம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஸோ விழிப்புணர்வு கொடுக்கறது, கல்வி, எஜுகேஷன் மூலிமா நிறைய நம்மளுக்கு விழிப்புணர்வு வந்து கிடைக்கும் இல்லையா, அதுதான். அப்புறம் தனிநபருடைய பயிற்சி, இது எல்லாமே இதில் அடங்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா தயார் நிலை திட்டங்களும் உரிய பொறுப்பு, பட்ஜெட் ஒதுக்கீடு, ஸோ சட்ட விதி, ஸோ ஒழுங்குமுறைகளினாலும் இது வந்து ஆதரிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க.
Early warning. This is the process of monitoring the situation in communities or areas known to be vulnerable to slow onset hazards and passing the knowledge of the pending hazard to people harmless way. To be effective, warning must be related to mass education and training of the population who know what action they must take when warned. ஸோ ஏர்லி வார்னிங் ஆரம்ப கால எச்சரிக்கை. பேரிடர் வந்து ஆரம்பிக்கிறதுக்கு, அதாவது டிசாஸ்டர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா பாதிக்கப்படக்கூடியதாக உள்ள பகுதிகளை வந்து பார்வையிடுறதும், பேரிடர் தொடங்க உள்ள என்ற செய்தியை வந்து மக்களுக்கு வந்து எந்த வழியில் தெரிவிக்கிறது, ஸோ அது எல்லாமே. அப்புறம் ஆரம்பகால எச்சரிக்கை அப்படின்னு சொல்லி இதை சொல்கிறாங்க. ஸோ பயனுள்ளதாக அமையறதுக்கு என்ன நடவடிக்கைகளை எடுக்க வேண்டுமோ அந்த எச்சரிக்கை நிகழ்வுகள் வந்து மக்களுடைய கல்வி, அதுவும் இல்லாமல் பயிற்சி தொடர்புடையதாக வந்து அது இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், டிசாஸ்டர் இம்பேக்ட். This refers to real-time event of a hazard occurrence and affecting elements at risk. The duration of the event will depend on the type of threat. Ground shaking may only occur in a matter of seconds during an earthquake, whereas flooding may take place over a longer sustained period. ஸோ பேரிடருடைய தாக்கம், டிசாஸ்டர் இம்பேக்ட்னா, ஸோ இந்த டிசாஸ்டர் தாக்கம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அந்த டிசாஸ்டர் நிகழும் கால அளவு, அதனால் ஏற்படும் பாதிப்பையும் வந்து அது குறிக்கும். ஸோ பேரிடர் நிகழும் கால அளவு அப்படிங்கிறது அச்சுறுத்தல்களை வந்து வகையை வந்து பொறுத்ததாக அமையும். ஸோ புவியோட அந்த அதிர்வு, நிலநடுக்கம்னு சொல்லுவோம் இல்லையா, அது வந்து சில நொடிகளில் நிகழும். அதுவே வந்து ஆழிப்பேரிடை ஏற்பட ஒரு காரணமாக வந்து இருக்குது. அதாவது அந்த நிலநடுக்கம் வந்து பார்த்திங்கன்னா அந்த வெள்ளம் வர்றதுக்கான ஒரு காரணமாக இருக்குது அப்படின்னு சொல்லி இதில் சொல்லியிருக்காங்க. During disaster phase response. This refers to the first stage response to any calamity, which includes setting up control rooms, putting the contingency plan in action, issues warning, action for evacuation, taking people to safer areas, rendering medical and to the needy, etc. To the needy, restoration of communication, disbursement of assistance in cash or kind. The emergency relief activities undertaken during the immediately following a disaster, which includes immediate relief, rescue, the damage needs assessment and debris clearness. பேரிடையின் போது, அதாவது ரெஸ்பான்ஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா, அதோடைய மீனிங் என்ன அப்படின்னா தமிழில் துலங்கல். ஸோ கட்டுப்பாட்டு அறைகளை வந்து அமைக்கிறது, தற்செயல் திட்டத்தை செயல்படுத்துறது, எச்சரிக்கை விடுறது, வெளியேறுவதற்கான நடவடிக்கைகள், மக்களை வந்து பாதுகாப்பான பகுதிக்கு அழைச்சி செல்வது, தேவைப்படுவங்களுக்கு மருத்துவ உதவி வழங்குறது, ஒரே நேரத்தில் நிவாரணம் வழங்குறது. ஸோ இந்த மாதிரி எந்த ஒரு பேரிடர்களுக்கும் ஒரு முதல் கட்ட பதிலை வந்து குறிக்கிறது தான் வந்து துலங்கல்னு சொல்லுவோம். ஸோ அது மட்டும் இல்லை, இப்போ வீடு இழந்தவருக்கு வந்து உணவு, உடை, குடிநீர், நிவாரணம் வழங்குறது, தகவல் தொடர்பு, மறுசீரமைக்கிறது, பணமோ இல்லை கருணையாகவோ உதவி வழங்குறது. ஸோ இது எல்லாமே இதில் அடங்கும். ஸோ அந்த டிசாஸ்டர் நடக்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா அவசரகால நிவாரண நடவடிக்கைகளை மேற்கொள்கிறதும், இதில் வந்து நிவாரணம் வந்து வழங்குறதும், மீட்பு, சேதார மதிப்பீடு, தேவையற்ற குப்பைகளை நீக்குதல், இது எல்லாமே இதுக்குள்ளே அடங்கும். Next, the post-disaster phase, recovery. Recovery is used to describe the activities that encompass the three overlapping phases or emergency relief, rehabilitation and reconstruction. ஸோ பேரிடருக்கு பின் மீட்பு நிலைன்னு சொல்லுவோம். ஸோ மீட்பு நிலை அப்படிங்கிறது அவசரகால நிவாரணம் வழங்குறதும், மறுவாழ்வு மற்றும் மறுகட்டமைப்பு போன்ற 3 நிலைகளை வந்து அது கொண்டு வந்திருக்கு. Rehabilitation includes the provision of temporary public utilities and housing as interim measures to assist long-term recovery. மறுவாழ்வு அப்படிங்கிறது இடைக்கால நிவாரணமாக, தற்காலிகமாக வந்து பொது பயன்பாட்டிற்கு பொருள், வீடு வழங்குறது தான் வந்து இதில் அடங்கும். இது வந்து நெடுங்காலத்திற்கு உதவக்கூடிய வகையில் அமையும். Reconstruction attempts to return communities with improved pre-disaster
functioning. It includes replacement of buildings, infrastructure, and lifeline facilities so that long-term development prospect are enhanced rather than reproducing the same conditions which made an area or population vulnerable. மறுசீரமைப்பு. ஸோ எல்லா அமைப்புகளும் வந்து இயல்பான இல்லை சிறப்பான நிலைக்கு வரும். ஸோ அந்த வர வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா மீட்பு நடவடிக்கைகள் வந்து தொடர்ந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ கட்டமைப்பு மறுசீரமைப்பு, அதாவது அடிப்படை வசதிகளை வந்து வழங்குறது இதில் அடங்கும். ஸோ இந்த மூலிமா வந்து பழைய நிலையை மீண்டும் தொடராமல் நிகழ நீண்ட கால மேம்பாட்டிற்கான வாய்ப்பினை வந்து அது அதிகரிக்குது. டெவலப்மெண்ட் இன் அண்ட் இன்வால்விங் economy. The development process is an ongoing activity. Long-term prevention, disaster reduction measures like construction of embankments against flooding, irrigation facilities as drought proofing measures, increasing plant cover to reduce the occurrences of landslides, land use planning, construction of houses capable of withstanding the onslaught of heavy rain, wind speed, and shocks of earthquakes are some of the activities that can be taken up as part of the development plan. டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது வளர்ச்சி. ஸோ வளர்ந்து வரும் பொருளாதாரத்தில் வளர்ச்சி மேம்பாடு திட்டம் அப்படிங்கிறது தற்போதைய செயல்பாடு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நீண்ட கால தடுப்பு, பேரிடை குறைத்தல் அப்படிங்கிறது வெள்ளப்பெருக்கினை வந்து வெள்ளப்பெருக்கு வருதுலேயே அதை தடுக்கும் வகையில் எச்சரிக்கை வந்து கட்டுப்படுத்துறது, வறட்சியை வந்து ஈடுகட்டுற நீர்ப்பாசன வசதிகளை, அதாவது இரிகேஷன் வசதிகளை வந்து செஞ்சு தரது, நிலச்சரிவினை வந்து சரி செய்கிறது, அப்புறம் மரம் நடுறது, சூறாவளி காற்று, நிலநடுக்கத்தை தாங்கி கொள்ளும் வீடுகள் கட்டுறது. ஸோ இதெல்லாமே வந்து இந்த மேம்பாட்டு திட்டத்தில் அடங்கும். ஒய் மிடிகேஷன் த ஹசார்ட்ஸ் எசென்சியல். ஏன் வந்து பார்த்திங்கன்னா இடரை மட்டுப்படுத்துதல் முக்கியமானது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இட் இஸ் மோர் காஸ்ட் எஃபெக்டிவ் டு மிடிகேட் த ரிஸ்க் ஃப்ரம் நேச்சுரல் டிசாஸ்டர் தேன் டு ரிப்பேர் டேமேஜ். ஸோ அதாவது பேரிடருக்கு பின்னாடி மீட்டெடுத்தல் என்பதை விட இயற்கை பேரிடரை மட்டுப்படுத்துதல் அப்படிங்கிறது குறைந்த செலவுடையதாக வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு தெரியும். After the disaster, hazard mitigation refers to any action or project that reduces the effort of future disasters. இடரை மட்டுப்படுத்துதல் அப்படிங்கிறது எதிர்கால பேரிடர் விளைவுகளை வந்து குறைப்பதற்கான ஒரு செயல் திட்டம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ இடர்களுடைய பாதகமான பாதிப்பு பேரழிவிற்கான வாய்ப்புகளை வந்து குறைக்கும் பொருட்டு நிர்வாக கொள்முறைகளை வந்து முறையான வழிமுறையில் வந்து பயன்படுத்துறது, நிறுவனம் செயல்பாடு திறன்களை வந்து வளர்க்கிறது, சமாளிக்கும் திறனை வந்து அதிகப்படுத்துறது, இதெல்லாம் வந்து பேரிடர் மேலாண்மை அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். வார்னிங் சிஸ்டம் இன் இந்தியா. டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ், டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்பேஸ் and technology laboratories have set up early warning system for tsunami and storm surges in the Indian Ocean. ஸோ இந்தியாவில் எச்சரிக்கை மையங்கள், அறிவியல் தொழில்நுட்பத்துறை, விண்வெளித்துறை, அறிவியல் தொழிலக ஆய்வு மன்றம், ஸோ ஆய்வகங்கள், இது வந்து இந்திய பெருங்கடலில் வந்து சுனாமி புயல் எழுச்சிக்கு எச்சரிக்கை மையங்களை வந்து அமைத்துள்ளன. Disaster Management in India. National Disaster Management Authority, abbreviated as NDMA, is an agency of the Ministry of Home Affairs whose primary purpose is to coordinate response to natural or man-made disaster and for capacity building in disaster resiliency and crisis response. NDMA was established through the Disaster Management Act enacted by the Government of India on 23rd December 2005. ஸோ இந்தியாவில் பேரிடர் மேலாண்மை, தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையம் வந்து NDMA அப்படின்னு சொல்லி சுருக்கமாக நம்ம அழைக்கலாம். இது வந்து உள்துறை அமைச்சகத்துடைய நிறுவனம். இது வந்து இதோடைய முதன்மை நோக்கம் அப்படிங்கிறது என்னென்னா, இயற்கை அதேமாதிரி மனிதனால் உருவாகும் பேரிடர்களுக்கான செயல்பாடுகளை வந்து ஒருங்கிணைக்கிறது, பேரழிவு நிகழ்வு திறனில் வந்து மேம்பாடு, அப்புறம் நெருக்கடி கால செயல்பாடு, இது எல்லாமே இதில் அடங்கும். ஸோ டிசம்பர் 25, 2005
இந்திய அரசால் கொண்டு வரப்பட்ட பேரிடர் மேலாண்மை வந்து சட்டத்தின் மூலமாக தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையம் NDMA வந்து உருவாக்கப்பட்டது. The National Disaster Response Force is a specialized force constituted for the purpose of specialist response to a threatening disaster situation or disaster under the Disaster Management Act 2005. National Institute of Disaster Management is a premier institute for training and capacity development programs for managing natural disaster in India on a national as well as regional basis. ஸோ இப்போ 2005க்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா இந்த தேசிய பேரிடர் மறுமொழிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பேரழிவு நிலைமையையும் பேரழிவு நிபுணர் பதிலளிக்கும் நோக்கத்திற்கும் அமைக்கப்பட்ட ஒரு சிறப்பு சக்தின்னு சொல்கிறோம். இந்தியாவில் வந்து இயற்கை பேரழிவுகளை வந்து நிர்வகிப்பதற்கான பயிற்சி மற்றும் திறன் மேம்பாடு திட்டங்களுக்கான ஒரு முதன்மை நிறுவனமாக வந்து இது செயல்பட்டு வருது. நெக்ஸ்ட்டு டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் இன் தமிழ்நாடு ஸ்டேட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி TNSDMA is responsible for all measures for mitigation, preparedness, response and recovery are undertaken under the guidance and supervision of the authority. ஸோ தமிழ்நாட்டில் பேரிடர் மேலாண்மை தமிழ் மாநில பேரிடர் மேலாண்மையானது பேரழிவை மட்டுப்படுத்துதல், தயார் நிலை, துலங்கல் மற்றும் மீட்டெடுத்தல் போன்றவற்றிற்கு பொறுப்பானது. இது வந்து அனைத்து ஆணையத்திற்கும் வழிகாட்டுதல் அதேமாதிரி மேற்பார்வையின் கீழே வந்து மேற்கொள்ளப்படுது. Tamil Nadu State Disaster Response Force SDRF has been constituted with a strength of 80 police personnel. They have been trained in disaster management and rescue operation in consultation with National Disaster Response Force NDRF. தமிழ்நாடு பேரிடர் மறுமொழி படை SDRF அப்படிங்கிறது 80 போலீஸ் தனிப்படையினுடைய அமைக்கப்பட்டது. இவர்கள் வந்து பார்த்திங்கன்னா பேரிடர் மேலாண்மையினுடைய பயிற்சி பெற்றவர்களாகவும் அதே மாதிரி தேசிய பேரிடர் மறுமொழி NDRF படையினுடைய ஆலோசனைப்படி மீட்பு செயல்களில் வந்து ஈடுபடுவாங்க. டிஸ்ட்ரிக்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி DDMA is responsible for disaster management at district level. ஸோ தேர்டு பாயிண்டில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா மாவட்ட பேரிடர் மேலாண்மை ஆணையம் DDMA மாவட்ட அளவிலான பேரிடர் மேலாண்மைக்கு அவங்க தான் பொறுப்பு. ஸ்டேட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் பிளான் த பர்செப்டிவ் பிளான் 2018-30 prepared by the Revenue and Disaster Management Department. Hotline between Indian Meteorological Department and the State Emergency Operations Center is established and mitigation in the district is done through telephone, fax and IP phones also available which connect the state with the district headquarters, taluks and blocks of the state. Wireless radio network with both high frequency and very high frequency are also available in the state. ஸோ மாநில பேரிடர் மேலாண்மை திட்டம் 2018 to 2030 முன்னோக்க திட்டமானது வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையால் வந்து தயாரிக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்திய வானிலை ஆய்வு மையத்திற்கும் மாநில அவசரகால செயல்பாட்டு மையத்திற்கும் இடையே வந்து ஒரு சிறிய அமைப்பாக வந்து இது தொடங்கப்பட்டிருக்கு. ஸோ இது வந்து தொலைபேசி, தொலைநகல், மாநில பிரிவு, தாலுகா, மாவட்ட தலைநகரம் மாநிலத்தோடு வந்து இது தொடர்புடையது. ஸோ IP தொலைபேசி மூலமாகவும் மாவட்டத்தில் வந்து மீட்டெடுத்தல் பணி வந்து செயல்படுது. ஸோ இப்போ கம்பியில்லா வானிலை அலைவரிசையானது மாநிலத்தில் வந்து அதிக அலைவரிசை, குறைந்த அலைவரிசையிலும் வந்து அது கிடைக்கிது. Next, general survival techniques. During the earthquake, be under the table, chair, kneel to the floor and protect yourself. Go near a steady wall, sit on the floor and hold the floor strongly and protect yourself. Use only torch lights. ஸோ உயிர் வாழ்வதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் வந்து என்ன அப்படின்னா நிலநடுக்கத்தின் போது வந்து பார்த்திங்கன்னா மேஜையின் கீழே வந்து உட்காந்துக்கலாம். அப்புறம் தரையில் வந்து மண்டி போட்டும் உட்காந்துக்கலாம். அது இல்லாமல் உங்களுடைய அந்த மாதிரி விஷயத்தில் உங்களை வந்து நீங்கள் பாதுகாத்துக்கலாம். அப்புறம் உறுதியான சுவர் அருகில் வந்து போகிறது, அப்புறம் தரையில் வந்து அமர்றது, தரையை வந்து இறுக்கமாக பிடிச்சிக்கொள்கிறது. ஸோ இது மாதிரி உங்களை வந்து பாதுகாத்துக்கலாம். அப்புறம் டார்ச் லைட்டை மட்டும் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க.
During flood forecast, store up necessary things like first aid, listen to the local radio, TV for instructions, cut off all the electrical supplies during flood and earthquake. In case of fire accidents, dial 101 for fire service. ஸோ இப்போ நிலநடுக்கம் வெள்ளப்பெருக்கு முன்னறிவிப்பின் போது முதலுதவிக்கு தேவையான பொருட்களை வந்து சேமித்து வச்சுக்கணும். உள்ளூர் ரேடியோ தொலைக்காட்சி அறிவிப்புகளை வந்து நல்லா கவனிக்கணும். நிலநடுக்கம் வெள்ளத்தின் போது வந்து பார்த்திங்கன்னா எல்லா மின்சார இணைப்புகளையும் வந்து நம்ம துண்டிச்சிடணும். தீ விபத்து அப்படிங்கிறப்ப நம்ம 101க்கு வந்து கால் பண்ணணும். இஃப் cloth ஆர் ஆன் ஃபயர் டோன்ட் ரன் ஸ்டாப் ட்ராப் அண்ட் ரோல். அதாவது தீ விபத்து அப்படிங்கிறப்ப நம்ம என்ன பண்ணோம், எதிர்பாராத விதமாக வந்து தீ விபத்து ஏற்பட்டுச்சு அப்படின்னா அவங்கள வந்து ஓடாமல் தரையில் வந்து படித்து உருளை செய்யணும், இப்படி உருட்டி விடணும். Road accident can be avoided by permitting the persons only who have license or allowed to drive. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரோடு ஆக்சிடெண்ட் நடக்காமல் இருக்கிறதுக்கு லைசன்ஸ் இருக்கவங்க மட்டும்தான் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அதை ட்ரைவ் பண்ணணும். அப்போ தான் அவங்களுக்கு வந்து தெரியும் எப்படி ட்ரைவ் பண்ணுறது அப்படின்னு. லைசன்ஸ் இல்லாதவங்களுக்கு அதை ஓட்ட தெரியும், ஆனால் அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அவங்களுக்கு சரியாக தெரியாது. நெக்ஸ்ட்டு ரயில் சேஃப்டி டிப்ஸ். ஸ்டே அலர்ட், ட்ரெயின்ஸ் கேன் கம் ஃப்ரம் எய்தர் டைரக்ஷன் அட் எனி டைம். எப்பயுமே வந்து நம்ம அலர்ட்டாக இருக்கணும். ஏன்னா அதாவது ட்ரெயின் வந்து எந்த டைம் வேணாலும் எந்த டைரக்ஷனில் வேணாலும் இருந்து வரலாம். நெவர் சிட் ஆன் த எட்ஜ் ஆஃப் த ஸ்டேஷன் பிளாட்ஃபார்ம். அந்த பிளாட்ஃபார்மில் இருக்க எட்ஜில் வந்து நம்ம உட்காரக்கூடாது. நெக்ஸ்ட்டு க்ராஸ் த ட்ராக் சேஃப்லி. ட்ராக்கை வந்து நம்ம என்ன பண்ணணும், ரொம்ப சேஃபாக வந்து க்ராஸ் பண்ணணும். அண்ட் த லாஸ்ட் பாயிண்ட், while on boarding the aircraft, pay attention to the flight crew safety demonstration and read the safety briefing card available in the seat pocket carefully. ஸோ கடைசியாக என்ன சொல்கிறாங்கன்னா, விமான நிலையத்தில் இருக்கும்போது பாதுகாப்பு குறித்த அறிவிப்பை வந்து நம்ம நல்லா கேட்கணும். ஸோ இருக்கை பையில் இருக்க பாதுகாப்பு விளக்க அட்டவணை வந்து அதை வந்து நம்ம கரெக்டாக ரீட் பண்ணணும். அதை ரீட் பண்ணி அதில் என்ன இருக்கோ அதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும். The lesson is over. I hope you are all understand the lesson. Thank you, students.